நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு பயம்ன்றது என்னன்னு தெரியாது. ஏன்னா ஆட்சி கவுந்தாலும், நான் சேலஞ்ச் விடுறேன், ஆட்சி கவுந்தாலும் அடுத்த தேர்தலில் 234 தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான். ஒத்த சீட்டு கூட வின் பண்ண முடியாத சீமான் அவர்களோட வருத்தத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். நம்ம ஒரு இடத்துல டேரா போட்டுட்டே இருக்கோம், திடீர்னு ஒருத்தன் புதுசா வந்தான், என்னடா இப்பதானையா வந்தான், அதுக்குள்ள முதலமைச்சர் ஆட்டாயா. நிறைய கட்சி தலைவர்கள் இன்னைக்கு அவங்களோட நிலைப்பாடு கேள்விக்குறியா இருக்கு. ஏன் பழம்பெரும் தலைவர்கள் இன்னைக்கு யோசிக்கிறாங்க, நம்ம இருக்கிற கட்சி கரெக்டா. காங்கிரஸ் அவங்களும் திமுகவையும் அவங்க எதிர்க்க விரும்பல, தாவேக்காவை அழைக்காதனால அவங்க தாவேக்காவை மறுக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. திமுகவுக்கு தெரியாததா, 75 ஆண்டுகள் இங்க தமிழ்நாட்டுல ஊறி அவங்களே இன்னைக்கு பேஸ் வீக் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுல தெருவுக்கு தெரு, எல்லா பள்ளி, எல்லா ஸ்கூல், எல்லா காலேஜ், எல்லா இடத்துலயும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா போதை பொருள் புழக்கம் நெட்வொர்க்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா அடுத்து இப்ப இடைத்தேர்தல் வரப்போகுது. ஏற்கனவே திமுக பாஜக கூட்டணியில இருந்துச்சுதான், அதனால அவங்க சேர்ந்தா கூட அதுல ஒன்றும் அதிசயம் இல்லை. நான்காம் துணையர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் தாவேக்காவை சார்ந்த பிரியாஸ்ரீ அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் மேம். வணக்கம். விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஆட்சி அமைத்து 1 மாத காலங்கள் நிறைவடைந்து 2வது மாதம் ஆரம்பிச்சிருக்கு. அதற்கிடையில் பார்த்தீங்கன்னா பல விமர்சனங்கள் அவர் மேலே வந்துச்சு. இப்போ சீமான் அவர்கள் கடுமையாக ஒரு விமர்சனம் வச்சுருக்காரு. அதாவது 69 படம் கிட்ட நடிச்சிங்க, ஆனால் ஒரு படம் கூட நல்ல படம் கொடுக்க முடியல, நீ எப்படி நாட்டுக்கு நல்லாட்சி தரப்போற அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு பார்த்தோன்னா ஒத்த சீட்டு கூட வின் பண்ண முடியாத சீமான் அவர்களோட வருத்தத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இது எப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல டேரா போட்டுட்டே இருக்கோம், திடீர்னு ஒருத்தன் புதுசாக வந்தான், என்னடா இப்போதானையா வந்தான், அதுக்குள்ள முதலமைச்சர் ஆட்டாயா, ஸ்ட்ரெயிட்டா 0லேருந்து ப்ரமோஷன் வாங்கி மேலே போயிட்டாரேன்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மனித இயல்பு. கரெக்டா? ஸோ இன்னைக்கு எல்லா அரசியல் தலைவர்களும், சீமான் அவர்கள் மட்டும் இல்லை, எல்லா அரசியல் தலைவர்களும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கட்சியினரும் இன்னைக்கு கதி கலங்கி நிக்கிறாங்க, நில குலைஞ்சு போயிட்டாங்க. ஐயோ நம்ம கட்சி இவ்வளோ நாள் செஞ்சது ரைட்டா தராங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கே வந்துட்டாங்க, ஒரு அடிப்படை கேள்விக்கே வந்துட்டாங்க. ஈவன் திமுகவினர் பார்த்தீங்கன்னா எப்போதும் இல்லாம இந்த வாட்டி உடன்பிறப்பே வா அப்படின்னு ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி ஒரு இடத்துலையும் போய் ஃபீட்பேக்கை கேட்டுட்டு அவங்க, அதாவது கட்சியோட, திமுகவுக்கு தெரியாததா, 75 ஆண்டுகள் இங்க தமிழ்நாட்டுல ஊறி இங்க ஒலை பொங்கினவங்க, அவங்களுக்கு தெரியாதா, அவங்களே இன்னைக்கு பேஸ் வீக் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அப்போ சீமான் அவர்கள் ஒத்த சீட்டு கூட வின் பண்ணல. பாஜக நேற்று பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் மேம் அவங்க பாவம் ஃபீல் பண்ணி பேசுறாங்க. ஸோ நிறைய பேர் கட்சி தலைவர்கள், இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் பேசியிருக்காரு. ஸோ நிறைய கட்சி தலைவர்கள் இன்னைக்கு அவங்களோட நிலைப்பாடு கேள்விக்குறியா இருக்கு. ஏன் பழம்பெரும் தலைவர்கள் இன்னைக்கு யோசிக்கிறாங்க, நம்ம இருக்கிற கட்சி கரெக்டா இல்லை இங்கே நம்ம கண்டினியூ பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறிக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலை ஆக்கினது நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான். அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இந்த ஒரு மாற்றம் ஏமாற்றம் இல்லை, முன்னேற்றம். இந்த ஒரு முன்னேற்றம் தமிழக அரசியலில் மிக மிக அவசியம். ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம்னா we are entering a new age Gen Z politics, so this change is essential. ஆனால் இது ஒரு கவர்ச்சிக்கான அரசியல் மட்டும்தான், இந்த வெற்றின்றது ஒரு கவர்ச்சிக்கான கிடைத்த வெற்றி மட்டும்தானே. எல்லாருமே எல்லா கட்சி தலைவர்களுமே முன்வைக்கிற முதல் அந்த கருத்துன்றது இதுதான் மேம், கவர்ச்சிக்கான வெற்றி தான் இது. எவ்ரிதிங் இஸ் வைரல். இன்னைக்கு ஈரான்ல ஒன்று நடந்தா என்ன, ட்ரம்ப் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வச்சா என்ன, எது நடந்தாலும் அடுத்த ஃபியூ செகண்ட்ஸுக்குள்ள வைரல் ஆயிடுது. இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி பார்த்தோம், நம்ம போராட்டம் டெல்லியில் நடந்துச்சு ஜந்தர் மந்தர்ல. ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு we are entering a new age politics. இத தலைவர்கள் புரிஞ்சிட்டு ஏற்றுக்கொண்டு அவங்கள திருத்திட்டாங்கன்னா நல்லது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள்
ஸ்மார்ட் மூவ் பண்ணாரு. டக்குன்னு அவர் ஒரு கட்சியை தொடங்கினாரு ஆன்லைன்ல. மக்கள் இதை நோட் பண்ண வேண்டியது ஆன்லைன்ல. அவர் எங்க வெளியிட்டாரு அவரோட அனௌன்ஸ்மெண்ட்டை? ஆன்லைன்ல வெளியிட்ட ஒரு நாளைக்குள்ள 16 லட்சம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். ஸோ இன்னைக்கு எவ்ரி திங் இஸ் ஆன்லைன். இது வந்து இவர் கூட பேசியிருக்காரு, உதயநிதி அவர்கள் பேசியிருக்காரு, இது ரீல்ஸ் ஆட்சி ரியல் ஆட்சி இல்லை அப்படின்னு. ஸோ அதுதான் இன்னைக்கு உண்மை. ஏன்னா மக்களுக்கு இன்னைக்கு விஷயம் எப்படி போய் சேருது? ரீல்ஸ் மூலமா போய் சேருது. ஸோ இன்னைக்கு அரசியல்வாதிகள், கட்சிகள், அரசியல் தலைவர்கள் இதை ஏற்றுட்டு இதையே அவங்க உள்வாங்கிட்டு அவங்க காலை முன் வச்சாங்கன்னா அவங்களுக்கு முன்னேற்றம். மாற்றம் வேணும் அப்படின்றதுக்காக தான் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டது. ஆனால் அந்த மாற்றம் கிடைச்சிருச்சா அப்படின்ற கேள்வியும் இருக்குது. ஏன்னா வன்முறைகள் நாளுக்கு நாள் கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் அதிகமாகிட்டு இருக்கே அப்படின்ற குற்றச்சாட்டு தான் எல்லாருமே வைக்கிறாங்க. ஏன் சட்டம் ஒழுங்கு என்ன நிலையில் இருக்குது? ஏன் அதை வந்து விஜய் அவர்கள் ஒழுங்கு பண்ணலை இன்னும்? கண்டிப்பாக அது உண்மைதான். இப்போது இதில் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றது வெறும் ஆன்லைனில் தொடங்கினது. அதோட தலைமைச் செயலகர் யார் தொடங்கினாரோ அவர் அமெரிக்காவில் வார ஒரு இந்தியர். ஸோ அவர் ஒரு ஆன்லைன்லேயே தொடங்கி அது சில நாட்கள்லேயே வைரல் ஆகி இப்போ அவங்க வந்து நிஜம் போராட்டத்தில் இறங்குற அளவுக்கு அந்த கட்சி வளர்ந்துருக்கு. ஸோ இதே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க மினிஸ்டர்ஸ்லாம் கேமராமேனோட போகிறாங்க, எல்லாத்தையும் ரீல்ஸ் எடுத்து போடுறாங்கன்னு. டிரான்ஸ்பரன்சி வெல்கம் பண்ணுங்கயா. நான் என்ன சொல்கிறேன், ஒரு அமைச்சர் அவர் செய்யறத வெளிப்படைத்தன்மையோட போடுறாருன்னா அதை பாராட்டுவோம், அதை வரவேற்போம், நல்ல விஷயம். ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சமுதாய நிலை பற்றி பேசுனீங்க. பல பாலியல் சம்பவங்கள் நடந்திருக்கு, பல பாலியல் குற்றங்கள், சமுதாய சீர்கேடு சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனால் தளபதி அவர்கள் இப்போதான் பொறுப்பேற்றிருக்கார். தளபதி விஜய் அவர்கள் இப்போதான் பொறுப்பேற்றிருக்கார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் எந்த அளவுக்கு போதை பொருள் புழக்கம் இருந்துச்சுன்னு நம்ம எல்லாருமே நல்லாவே பார்த்தோம். அண்ணா யூனிவர்சிட்டி ரேப் கேஸ்லேருந்து கோயம்புத்தூரில் அந்த ஒரு கப்பல் அவங்க காரில் 2 பசங்க, ஒரு பையனும் ஒரு பொண்ணும், அந்த சம்பவத்துலேருந்து எவ்வளோ விஷயங்கள் நம்ம ஒரு விஷயங்கள்லையும் எடுத்து பார்த்தோன்னா அந்த சம்பவத்தை அரங்கேற்றின அந்த நபர் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு போதை பொருள் யூஸ் பண்ணுற ஒரு நபராக இருக்கும். ஸோ அந்த ஒரு தாக்கத்தினால்தான் இவ்வளோ குற்ற சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்போ அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்களும் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கார் போன வாரம், தமிழ்நாட்டில் தெருவுக்கு தெரு எல்லா பள்ளி, எல்லா ஸ்கூல், எல்லா காலேஜ், எல்லா இடத்துலையும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக போதை பொருள் புழக்கம் நெட்வொர்க்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. இதை வேரோடு அறுக்கணும்னா கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். ஸோ அது வரைக்கும் இந்த குற்ற சம்பவங்களை அந்த பாவம் ஒரு சிறுமி கூட 10 வயது சிறுமி கூட அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேட்கும் போதே, மனதை உருக்கும் சம்பவம். இருந்தாலும் இதை போதை பொருளை கட்டுப்படுத்தினால் மட்டுமே இந்த சம்பவங்களை நிறுத்த முடியும். அதுக்கு டைம் ஆகும். ஆனால் இதெல்லாம் மாத்துறேன்னு சொல்லி தான் விஜய் அவர்கள் வந்திருக்காரு. மாற்றுவாரா அப்படின்ற கேள்வியும் இருக்குது. ஏன்னா நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா இந்த குற்ற செயல்கள் அதிகமாயிட்டே தான் போகுது. அதாவது முன்னிருந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் அதிகமாக இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்க எல்லாரும். அப்படின்றத அதாவது இது ஒரு குற்றச்சாட்டாவே மட்டுமே பார்க்க முடியுமே தவிர இதுக்கு ஒரு ஆதாரங்கள் இருக்குன்றதை நிரூபிக்க முடியாது. ஏன்னா முந்தைய ஆட்சியில் நிறைய விஷயங்கள் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் மறைக்கப்பட்டது. இந்த ஆட்சியில் எல்லாம் வெளிப்படைத்தன்மையோட வெளியில் சொல்கிறதுனால உங்களுக்கு நம்பர்ஸ் நிறைய உங்களுக்கு இதை முன்ன விட இப்போ ஜாஸ்தி ஆயிருக்குன்ற மாதிரி கூட தோணும். ஸோ அது கூடி இருக்குன்றதை நம்மளால் ஆதாரபூர்வமாக நிரூபிக்காமல் ஏற்றுக்க முடியாது. ஆனால் கண்டிப்பாக நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக இதை கட்டுப்படுத்த தான் செய்வார். ஏன்னா சிங்கப்பென்ற இதையும் திட்டமும் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவர் தேர்தலோட வாக்குறுதியில் ஒரு முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரியும், பெண்கள் பாதுகாப்பு அவர் முன்னெடுத்து வச்சு
அதை வாக்குறுதியாக கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக நடத்துவார். we have to wait and watch. இதே மாதிரி இன்னைக்கு இந்தியா கூட்டணி, அதாவது காங்கிரஸ் தலைமையில் டெல்லியில் நடக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் கிட்டத்தட்ட 23 கட்சிகள் கிட்ட பங்கேற்கிறாங்க. ஆனால் தாவேக்காக்கு அழைப்பானது விடுக்கப்படலை. ஏன் தாவேக்காவை புறக்கணிச்சிருக்காங்க? திமுக தானாகவே புறக்கணிச்சுட்டு வெளியவும் போயிருக்காங்க. என்ன காரணம் இது? அதாவது ஒரு மீட்டிங்க்கு அழைக்காதனால முன்னுரிமை கொடுக்கலன்ற நம்ம ஒரு நிலைக்கு வர முடியாது. ஏன்னா இன்னைக்கு தாவேகா தனி பெரும்பான்மை வேணும்னு 108 சீட்டோட அவங்க 118க்கு எய்ம் பண்ணும்போது முதல்ல நின்றது காங்கிரஸ் சார்ந்தவங்க தான். ஏன்னா நான் பனையூர் ஆஃபீஸில் இருந்தேன் அந்த டைம், காங்கிரஸ் அவங்க வந்தப்போ, தலைவர்கள் வந்தப்போ. ஸோ முதல்ல கை கோர்த்தது காங்கிரஸ். திரு ராகுல் காந்தி அங்கேருந்தே அவர் அவரோட குரல் கொடுத்துட்டார், ஆதரவு ஒரு குரல் கொடுத்துட்டார். ஸோ அப்படி இருக்கையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திமுக கதி கலங்கி போயிருக்கு. நமக்கு தெரியும், தேர்தலுக்கு முன்னாடியே மேடைக்கு மேடை மைக்கு செட்டை போட்டு நம்ம எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் கை எங்களை விட்டு போகாது, கை எங்களை விட்டு போகாதுன்னு பாவம் அப்போலேருந்து பயப்பட்டு இருந்தாங்க. அது இப்போ உண்மையாயிடுச்சு களத்தில். அதனால இப்போ ஒரு மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு. அதனால காங்கிரஸ் அவங்களும் திமுகவையும் அவங்க எதிர்க்க விரும்பல. தாவேக்காவை அழைக்காதனால அவங்க தாவேக்காவை மறுக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. இதுல ஒரு அரசியல்ன்றது நம்ம மெதுவாக தான் ஒரு முன்னெடுத்து கொண்டு போக முடியும். கண்டிப்பா மேம். ஏன்னா இப்ப எம்பி சீட்டும் காங்கிரஸுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு உரிமைகள் தாவேக்கா கொடுக்கறப்ப எக்ஸாக்ட்லி, கண்டிப்பா கரெக்டான பாயிண்ட் சொன்னீங்க, ரொம்ப நல்ல பாயிண்ட். ஏன்னா எம்பி சீட்டு இருக்கிற அதுவும் இது முதல் எம்பி சீட்டு. இது தாவேக்காவோட அரசியல் வரலாறுல இது ஒரு பெரிய இடம் பிடிக்கும். ஏன்னா அடுத்து எம்பி எலெக்ஷன்ஸ் வரும், இருந்தாலும் இது முதல் எம்பி சீட்டு. ஸோ அதை தூக்கி தாவேக்கால இத்தனைக்கும் எவ்வளோ பேர் அதுக்காக வெயிட்டிங், ஆனாலும் அதை காங்கிரஸ்க்கு தூக்கி கொடுத்துருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களும் காங்கிரஸும் கை கோத்துருக்காங்க. அதான் நான் சொன்னேன், நான் பனையூர் ஆஃபீஸில் இருந்தேன் அவங்க தலைவர்கள் வரும்போது. ஸோ ஐ குட் சி அவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு பிரதர்ஹுட். ஸோ இது கண்டிப்பாக நீடிச்சு நிலைக்கும். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா மேம். இப்ப தாவேக்காவோட அடுத்த நிலைப்பாடு எப்படி இருக்கு? ஏன்னா அண்ணாமலை அவர்கள் புதிதாக களத்துக்கு வந்திருக்காரு. அவர் வந்தது தாவேக்காக்கு எந்த அளவு ஒரு இம்பாக்டை ஏற்படுத்த போது, ஒரு பாதிப்பை கொடுக்க போகுது? அதான் முதல்ல திரு அண்ணாமலை அவர்களுக்கு வாழ்த்துக்கள். புது கட்சி தொடங்கி இருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஒரு போல்டு மூவ், வெரி போல்டு மூவ். அண்ட் அவருக்கு ரைட் மூவ். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் ஒன் ஆஃப் த வெரி எஃபிஷியன்ட் பொலிட்டீஷியன்ஸ், நல்ல ஒரு தேர்ச்சி பெற்றவர், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து வந்தவர், நல்ல ஒரு அரசியல் தலைவர். ஸோ இன்னைக்கு நம்ம இருக்கிற ஜனநாயகத்தில் நமக்கு சாய்ஸ் வேணும். கரெக்டாக இவ்வளோ நாள் மக்கள் வெறுத்து போன காரணம், ஒரு அரசியலை வெறுத்து போன காரணம், நமக்கு என்னடா திமுக மாற்றி அதிமுக மாற்றி திமுக மாற்றி இப்படியே போயிட்டே இருக்கே அப்படின்னு மக்கள் ஒரு வெறுப்படையே ஒரு நிலைக்கு வந்ததுனால தான் இந்த வாட்டி எல்லா ஓட்டும் தாவேக்கா விஜய் அவர்களுக்கு விழுந்திருக்கு. இப்போ புது கட்சிகள் வந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் அண்ணாமலை அவர் தொடங்கியிருக்காரு. அடுத்து இவர் சார்ல்ஸ் மார்டின் அவர்கள் எல்ஜேகே கட்சி தொடங்கியிருக்காரு. பாண்டிச்சேரியில் இந்த வாட்டி எலெக்ஷன் போட்டு அவர் எம்எல்ஏ சீட் வின் பண்ணிட்டாரு. அடுத்து இப்போ தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்காரு போன வாரம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவங்க மனைவி லதா ரஜினிகாந்த் அவங்க ஒரு இயக்கம் தொடங்கியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பல தலைவர்கள் இன்னைக்கு நானும் ஒரு கட்சி தொடங்கலாம். ஏன்னா முன்னாடி நான் அரசியலுக்கு வரணும்னா ஒருத்தங்க என்ன யோசிப்பாங்க, எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் நான் திமுகவில் சேரணுமா அதிமுகவில் சேரணுமா அப்படின்னு யோசிக்கிறத தாண்டி இன்னைக்கு ஒரு புது ஆப்ஷன் ஓப்பன் ஆயிருக்கு, புது டோர் ஓப்பன் ஆயிருக்கு, புது கதவு திறந்திருக்கு. ஓ, நான் திமுக அதிமுகவில் தான் சேரணும்னு இல்லை, நான் கூட ஒரு கட்சி தொடங்கலாம் அப்படின்ற இந்த ஒரு ஜனநாயக விஷயத்தை முன்னிறுத்தி நிலைநிறுத்தினது ஹேட்ஸ் ஆஃப் டு தளபதி விஜய் சார். ஆனா இப்ப இந்தியா கூட்டணி, அதாவது காங்கிரஸ் தாவேக்கா சைடு போயிருச்சு. இப்ப பாஜக தனியா இருக்கு, அதிமுக மூன்றாம் நிலையில இருக்கு. அதெல்லாம் என்ன பண்றது தெரியாம அவங்களுக்குள்ளே பல குழப்பங்கள் போயிட்டு இருக்கு. இப்ப பாஜக திமுகவுடன் சேருதா அப்படின்ற கேள்வி இருக்கு மேம். பாஜக திமுக கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது கூட்டணின்றது நம்ம பார்த்தோம்னா ஒரு வியூகம் தான். ஒரு கூட்டணியில் போகிறதுனால ஒரு கட்சி உடைஞ்சு போவதில்லை, ஒரு கட்சியோட கொள்கைகள் மாறப்போதில்லை, கட்சியோட தலைவர் மாறப்போதில்லை. ஒரு கட்சிக்கு ஒரு தலைவர், கட்சிக்கு ஒரு கொள்கைகள்.
அவங்க கூட்டணின்றது ஒரு தேர்தல் வியூகம், ஒரு தேர்தலை நோக்கி வியூகம். ஏன்னா அடுத்து இப்போ இடைத்தேர்தல் வரப்போகுது. ஸோ ஏற்கனவே திமுக பாஜக கூட்டணியில் இருந்துச்சு தான். ஆனாலும் அவங்க சேர்ந்தா கூட அதில் ஒன்றும் அதிசயம் இல்லை. அப்படியானா சேர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக எதிர்பார்க்கலாம். அது நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல் களமே ஒரு பரபரப்பாக இருக்கு. தினம் பிரேக்கிங் நியூஸ். யார் எங்கே இருக்காங்க, எந்த கட்சியில் இருக்காங்கன்னு காலையில் எஞ்சி பார்த்தா தான் தெரியுது. யாரு பழம்பெரும் தலைவர்கள்னா இவங்கெல்லாம் அப்பா லைஃப் லாங் இவன் திமுக தான்ப்பா, லைஃப் லாங் இவர் அதிமுக தான்ப்பா அப்படின்னு சொன்ன தலைவர்கள் எல்லாமே இன்னைக்கு டக்குன்னு நிறம் மாறிட்டாங்க. ஸோ அப்படி தினம் தினம் பிரேக்கிங் நியூஸாக போயிட்டு இருக்கும்போது நம்ம இன்னைக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது. ஸோ புயலுக்கு பின் அமைதி, இந்த இதெல்லாம் அடங்கின அப்புறம் தான் நமக்கு என்ன நியூஸ் தெரியும். ஆனா இப்போ வரைக்குமே விஜய் அவர்கள் ஆட்சி எங்க கவிழ்ந்துருமோ அந்த பயத்துல தான் இருக்காரா மேம்? ஏன்னா இப்போ வரைக்குமே அதிமுக திமுகன்னு யார்கிட்ட இருந்து எம்எல்ஏக்களோ எல்லா ஆட்கள் கிடைத்தாலுமே அவங்களோட கட்சியில சேர்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. எங்க ஆட்சி கவுந்துருன்ற பயத்துல தான் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டே இருக்காங்களா? அதாவது நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு பயம்ன்றது என்னன்னு தெரியாது. ஏன்னா ஆட்சி கவுந்தாலும், நான் சேலஞ்ச் விடுறேன், ஆட்சி கவுந்தாலும் அடுத்த தேர்தலில் 234 தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான். அதனால அவருக்கு பயம் இல்லை, மற்றவங்க வேணா பயப்பட்டு இருக்கலாம். 234 அவர் பிடிச்சிருவாருன்றீங்களா? கண்டிப்பா 100க்கு 100. ஏன்னா இப்போ வரைக்கும் இப்போ கூட அதிமுகல இருந்து வெளியேறி தாவேக்கால இணைந்திருக்காங்க. இது ஆனா திமுகவை மட்டும்தான் ஒரு எதிரியா பாக்குறாரு. மற்றும் மலர் அப்படின்ற மாதிரி அதிமுக நாத்தாக்காவெல்லாம் ஒரு கணக்குலயே எடுக்கல அவரு. ஆனா அங்க இருக்க எம்எல்ஏக்கள் மட்டும் வேணுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. அங்க இருக்க ஆள் மட்டும் வேணா கட்சி வேணும். அதாவது அங்க இருக்கிற ஆள் வேணும்ன்றது எல்லாருமே தேர்ச்சி பெற்ற அரசியல்வாதிகள். யாருமே இப்ப தாவேக்கால சேர்ந்தவங்க பாத்தீங்கன்னா யாருமே முதல்ல எல்லாருமே நல்ல அரசியல் பழகினவங்க, நல்ல பெரிய பெரிய தலைவர்களை, அம்மா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், அண்ணா அவர்கள், காமராஜ் அவர்கள் மாதிரி பெரும் தலைவர்களை பார்த்து வளர்ந்தவங்க. அரசியல்ல சாதாரண ஆட்கள் இல்லை யாருமே. ஆனால அவங்க சொந்த முடிவு எடுக்கிறாங்க, யாருமே வலுக்கட்டாயமா இழுக்கல. ஸோ அவங்க சொந்த முடிவில் ஒரு கட்சியை சேர்றாங்கன்னா அதுவே தாவேக்காவோட ஸ்ட்ரென்த்தை குடிக்குதே. மக்கள் அப்போ இவ்வளோ நாள் வேற சாய்ஸ் இல்லாம அந்த கட்சியில இருந்திருக்காங்க. இப்போ ஒரு சாய்ஸ் வந்தோடனே இன்னைக்கு மக்களுக்கு மட்டும் சாய்ஸ் வரல, அவ்வளோ பழம்பெரும் அரசியல்வாதிகளுக்கும் இன்னைக்கு ஒரு சாய்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. அப்படிதான் பார்க்கணும். அப்ப தாவேக்கா ஸ்ட்ராங்கா இருக்கு சொல்றீங்க? ஸ்ட்ராங்கா ஆயிட்டே இருக்கு, ஸ்ட்ராங்கா தான் இருக்க போது இனிமேல். கண்டிப்பா இனிமே தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் தான். மற்ற கட்சிகளுக்கு இங்க இடம் இல்லை சொல்றீங்களா? மக்கள் அந்த அளவு என்ன சொல்ற, மக்கள் அந்த அளவு அவர் விரும்புறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த வாட்டி அவர் சொன்ன ஒத்த வார்த்தை என்ன, 234 உங்க விஜய் தான் அப்படின்னாரு. அதுதானே உண்மை ஆயிடுச்சு களத்துல. 234 மக்கள் யாரு வேட்பாளர்னு கூட தெரியாம விசிலுக்கு வாக்களிச்சுக்காங்க. ஸோ இன்னைக்கு மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் ஒரு எமோஷனல் மக்கள். அவர் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி திஸ் இஸ் நாட் எ எலெக்ஷன், இட்ஸ் எ எமோஷன் அப்படின்னாரு தேர்தல் பரப்புரையில். அந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் ஒரு எமோஷனல் பீப்புள். மக்களுக்கு ஒரு கட்சியை தாண்டி ஒரு தலைவரை தேடுறாங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு லிங்க்டின் போஸ்ட்ல போட்டிருக்காரு, ஐ எம் நாட் அ மெஸ்ஸையா, ஐ எம் நாட் எனி ஹீரோ, ஐ எம் ஜஸ்ட் அ ஆர்டினரி பர்சன். ஸோ இன்னைக்கு மக்கள் ஒரு முகத்தை தேடுறாங்க, ஒரு தலைவரை தேடுறாங்க. என்னோட நான் அசோசியேட் பண்ணக்கூடிய ஒரு தலைவரை தேடுறாங்க. அதை கொடுத்தது நம்ம விஜய் அவர்கள். கண்டிப்பா அவர் ஆட்சி நிலைக்கும். கண்டிப்பா மேம், தொடர்ந்து பேசுவோம் மேம் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி. நன்றிம்மா.